வெல்கம் பேக் அரிமா வெடித்திரு. இப்போது ஸ்டேட் பேங்க்கு ஏடிஎம் கார்டு வச்சுருக்க ஒருத்தர் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட குடும்பத்துக்கு டெபிட் கார்டு ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிடைக்குன்றது ஒரு சிலருக்கு தெரியும். இன்னும் இதை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, எந்தெந்த ஏடிஎம் கார்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கேட்டு ஆக்சிடெண்ட் நடந்ததுலேருந்து எத்தனை நாளுக்குள்ள எங்கே எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும், ஆக்சிடெண்ட்டில் இறந்தவர் நிறைய பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாரு அப்படின்னா அவரோட எல்லா ஏடிஎம் கார்டுக்குமே இந்த மாதிரி தொகையை வாங்க முடியுமா, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இருக்கிறதே தெரியாதவங்க கிளைம் அப்ளிகேஷனை கொடுக்குற டைம் கடந்து போச்சுன்னா அவங்க கிளைம் அமௌண்ட்டை வாங்க முடியுமா, இது போல் ஏகப்பட்ட கேள்விக்கான பதிலை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ரூபே டெபிட் கார்டுக்கு குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 10 லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கும். இதோட கிளைம் செயல்முறையை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போது எஸ்பிஐ கோல்டு மாஸ்டர் கார்டு விசா கார்டுக்கு தரையில் நடக்கிற விபத்துக்கு 2 லட்சம் ரூபாயும் விமான விபத்துக்கு 4 லட்சம் ரூபாயும், இதுவே மாஸ்டர் கார்டு விசா கார்டில் எஸ்பிஐ பிளாட்டினத்துக்கு தரையில் நடக்கிற விபத்துக்கு 5 லட்சம் ரூபாயும் விமான விபத்துக்கு 10 லட்சம் ரூபாயும், இதுவே எஸ்பிஐ பிரைடு பிஸ்னஸ் டெபிட் கார்டுக்கு தரையில் நடக்கிற விபத்துக்கு 2 லட்சம் ரூபாயும், இதுவே விமான விபத்தாக இருந்தால் 4 லட்சம் ரூபாயும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எஸ்பிஐ ப்ரீமியம் பிஸ்னஸ் டெபிட் கார்டுக்கு தரையில் நடக்கிற விபத்துக்கு 5 லட்சம் ரூபாயும், இதுவே விமான விபத்தாக இருந்தால் 10 லட்சம் ரூபாயும், எஸ்பிஐ விசா சிக்னேச்சர் மாஸ்டர் கார்டு டெபிட் கார்டுக்கு தரை விபத்தாக இருந்தால் 10 லட்சம் ரூபா, விமான விபத்தாக இருந்தால் 20 லட்சம் ரூபான்னு கொடுத்துருக்காங்க. இப்போது விசா மாஸ்டர் கார்டில் எஸ்பிஐ கோல்டு, ப்ரைடு, பிளாட்டினம், ப்ரீமியம், சிக்னேச்சர் டெபிட் கார்டு பர்சனல் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸுக்கான கிளைம் செயல்முறை. 1. ஆக்சிடெண்ட் கிளைம் சம்மந்தமாக ஒவ்வொரு முறையும் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியை தொடர்பு கொள்கிறப்ப இங்கே கொடுத்துருக்கிற இந்த இன்சூரன்ஸ் நம்பரை ஒவ்வொரு முறையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2. ஏடிஎம் கார்டு ஹோல்டரு விபத்தால் இறந்து 90 நாளுக்குள்ளே கீழே கொடுத்துருக்கிற அட்ரஸில் நேரில் போயிட்டோ இல்லை ஃபோன் மூலமாகவோ, ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ, கொரியர் மூலமாகவோ இல்லை மெயில் மூலமாகவோ இன்டிமேஷனை கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த கீழே கொடுத்துருக்காங்க. அதுமாரி ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கீழே கொடுத்துருக்காங்க. 3. டெபிட் கார்டு கிளைம் ஃபார்மை ஃபில் பண்ணணும். 4. ஃபில் பண்ண டீட்டெயில்ஸை மேலே கொடுத்துருக்கிற எல்லா மெயில் ஐடிக்கும் சிசி வச்சு அனுப்பணும். இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ப்ராடக்ட் டைப்பில் ஜிபிஏ, இது பார்த்தீங்கன்னா குரூப் பர்சனல் ஆக்சிடெண்ட்டு பாலிசி நம்பரை அவங்கள கொடுத்துட்டாங்க. அடுத்து 3ல் இன்சூரன்ஸ் மெம்பரோட ஃபேமிலி ஐடி, நம்ம வந்து ரேஷன் கார்டை கூட அட்டாச் பண்ணலாம். அடுத்து 4 பாலிசி பீரியட் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 8, 2023 ஆகஸ்ட் 7, 2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் இந்த வீடியோவை அடுத்த வருஷம் பார்க்குறீங்க அப்படின்னா பாலிசியோட நம்பர் மாறும், இந்த டேட்டு மாறும், பாலிசி கொடுக்குற இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேர் கூட மாற வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது 5 இன்சூர்டு கார்ப்பரேட் நேம் எஸ்பிஐ அவங்கள கொடுத்துட்டாங்க. 6 இறந்தவருடைய பேரை இங்கே கொடுக்கணும். 7 அவரோட பிறந்த தேதி என்னவோ அதை கொடுக்கணும். அடுத்தது சிட்டி, அவருடைய சிட்டியை இங்கே கொடுக்கணும். 9 எப்போ இறந்தாரு டேட்டை கொடுக்கணும். 10 எந்த நேரத்தில் இறந்தாரு டைமை கொடுக்கணும். 11 விபத்து எப்படி நடந்துச்சு. 12 பெனிஃபிட்ஸ் டைப்பில் டிடிடி டெம்பரரி டோட்டல் டிசபிலிட்டி, அதாவது தற்காலிக மொத்த இயலாமை. பிபிடி பர்மனண்ட் பார்ஷியல் டிசபிலிட்டி, நிரந்தர பகுதி ஊனம். பிடிடி பர்மனண்ட் டோட்டல் டிசபிலிட்டி, நிரந்தர மொத்த இயலாமை. அடுத்தது டெத்து, இதில் எதுவோ நம்ம கொடுக்கணும். 13 யார் கிளைம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேர். 14 தோராயமாக லாஸ் ஆன அமௌண்ட்டு. இப்போது இதில் வந்து நம்ம என்ன அமௌண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த விபத்தால் ஏற்பட்ட ஹாஸ்பிட்டல் செலவு, சொத்து சேதம், வருமான இழப்பு, இயலாமை செலவுகள், இந்த டெபிட் கார்டுக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை தரப்போகிறாங்களோ அதையே நம்ம சேர்த்துக்கிட்டு மொத்தமாக கொடுக்கலாம். 15 இந்த கிளைம் சம்மந்தமாக யார் அவங்க கான்டெக்ட் பண்ணணுமோ அவங்களுடைய பேரை இங்கே கொடுக்கணும். 16 விபத்து நடந்த இடம். 17 விபத்து நடந்த இடத்தோட ஃபுல் அட்ரஸை இங்கே கொடுக்கணும். 18
கிளைம் சம்மந்தமாக யார் அவங்க கான்டாக்ட் பண்ணணுமோ அவங்களுடைய ஃபோன் நம்பரை இங்கே கொடுக்கணும். 19 அவருடைய மெயில் ஐடியை கொடுக்கணும். 20 ஏடிஎம் கார்டு டைப்பில், அதாவது ஆக்சிடெண்ட் யாருக்கு ஏற்பட்டுச்சோ அவங்களுடைய ஏடிஎம் கார்டு டைப்பில் மாஸ்டர் கார்டு விசாவில் கோல்டு, பிளாட்டினம், பிஸ்னஸ் ப்ரைடு, பிஸ்னஸ் ப்ரீமியம், சிக்னேச்சர் எந்த கார்டோ அதை டிக் பண்ணிக்கலாம். 21 அடுத்து அவருடைய அக்கௌண்ட் நம்பரு. 22 டைப் ஆஃப் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டானு சூஸ் பண்ணணும். 23 அக்கௌண்ட்டை எங்கே மெயின்டைன் பண்ணாரோ அந்த பிரான்ச்சோடைய கோடு. 24 டெபிட் கார்டு மூலமாக கடைசியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண பரிவர்த்தனை செஞ்ச தேதி. அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, 1 விபத்து மூலமாக மரணம் ஏற்பட்டவங்க விசா மாஸ்டர் கார்டு வச்சுருந்தா மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகும். அதாவது விபத்தால் ஏற்படுற காயம் காரணமாக மரணம் ஏற்பட்டால் மட்டும்தான் இது கவர் ஆகும். 2 விபத்து நடந்த நாள்லேருந்து அதுக்கு முன்னாடி 90 நாளுக்குள்ள டெபிட் கார்டை பயன்படுத்தி இருக்கணும். அதாவது ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துருக்கலாம், அப்படி இல்லாட்டினா ஏதாவது ஒரு இடத்துல ஏடிஎம் கார்டு மூலமாக ஸ்வைப் பண்ணி பணம் பில் பே பண்ணியிருக்கலாம். அதுவும் இல்லாட்டினா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது போல் ஏதாவது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் பொருளை வாங்குறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ பணம் கட்டுறதுக்கு ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணியிருக்கணும். 3 இதுவே விமான விபத்தில் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வாங்குறதுக்கு அவர் பயணம் செஞ்ச விமான டிக்கெட்டை டெபிட் கார்டு மூலமாக வாங்கியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 இராணுவம், கடற்படை, விமானப்படை, காவல்துறை அல்லது கடலோர காவல்படையை சேர்ந்த ஒருத்தர் ஆன் டியூட்டியில் இருக்கிறப்பவோ இல்லை ஆஃப் டியூட்டியில் இருக்கிறப்ப பயங்கரவாத தாக்குதல்கள், நக்சலைட்டு தாக்குதலால் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 இன்சூரன்ஸ் நிறுவனம் எப்போ கிளைமுக்கான அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த தேதியிலிருந்து தான் கிளைம் செயல்படுத்துறதுக்கான ப்ராசஸே தொடங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிளைம் சம்மந்தமாக கடித போக்குவரத்து எல்லாமே வங்கியை உட்படுத்தாமல் நேரடியாகவே இன்சூரன்ஸ் நிறுவனத்தையே தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 காப்பீட்டில் ஏதாவது சிக்கல் இருந்தாலோ இல்லை கருத்து வேறுபாடு இருந்தாலோ அதை கிளைம் செய்கிற நபருக்கும் காப்பீட்டு நிறுவனத்துக்கு மட்டும்தான் இருக்கணும், இந்த பிரச்சனையில் வங்கி தலையிடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7 கிளைம் சம்பந்தமான எல்லாத்தையுமே இன்சூரன்ஸ் கம்பெனியே ஹேண்டில் பண்ணுவாங்க. எந்த ஒரு கோரிக்கைக்கும் அல்லது பிரச்சனைக்கும் பேங்க்கு பொறுப்பேற்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 இன்சூரன்ஸ் கம்பெனி தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கின உடனே கிளைம் தொகையை கொடுக்கறதுக்கான வேலையை தொடங்குவாங்க. அதில் கொடுத்த டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது விடுபட்டு இருந்தாலோ இல்லை மேற்கொண்டு ஏதாவது ஆவணங்கள் தேவைப்படுறதா இருந்தாலோ 15 வேலை நாளுக்குள்ள விடுபட்ட டாக்குமெண்ட்ஸை கேட்பாங்க, நாமளும் கொடுக்கணும். நாம் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா கடைசியான ஆவணத்தை அவங்க ரிசீவ் பண்ண 30 வேலை நாளுக்குள்ள கிளைம் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை 30 நாளுக்கு மேலே ஆச்சுன்னா ஐஆர்டிஏ கொடுத்துருக்கிற விதிமுறைகளின்படி வட்டியோட உங்களோட கிளைம் அமௌண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9 இந்த கிளைம் இன்டிமேஷன் கொடுக்கறது சம்மந்தமாக மேலே ஆல்ரெடி சொல்லியாச்சு, அதனால் இது தேவையில்லை. 10 கிளைம் இன்டிமேஷனை விபத்து மரணம் ஏற்பட்ட 90 நாளுக்குள்ளே கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஆக்சிடென்ட் டெத்து சம்மந்தமான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அடுத்த 90 நாளுக்குள்ளே சப்மிட் பண்ணணும். அதாவது 90 + 90 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 180 நாள். 11 ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்து கிளைம் செய்கிறதுக்கு தகுதியான நிறைய ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த கார்டுக்கு இந்த கிளைம் தொகை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கார்டுக்கு கிளைம் வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த கார்டுக்கு மட்டும்தான் இந்த தொகையை கொடுக்கறதுக்கு பரிசீலிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விசா மாஸ்டர் கார்டில் கோல்டு, பிளாட்டினம், பிஸ்னஸ் கோல்டு, பிஸ்னஸ் பிளாட்டினம், சிக்னேச்சர் டெபிட் கார்டில் விபத்து நடந்த 90 நாளுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஏற்கனவே மேலே சொல்லிட்டேன். 12 பாலிசி ஆக்டிவில் இருக்கிறப்ப விபத்து நடந்து பாலிசி முடிஞ்ச பின்னாடி அந்த நபர் இறந்துட்டாருன்னா காப்பீட்டு நிறுவனம் கிளைமுக்கான கோரிக்கையை ஏற்றுக்கும். இதில் காலதாமதமாக நீங்கள் இன்டிமேஷனை கொடுத்துருக்கீங்கன்னு நிராகரிக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் கிளைமுக்கு அப்ளை பண்ணுறவங்க எதனால இந்த காலதாமதம் ஏற்பட்டுச்சுன்றதை விலக்கி பதிவு செய்யணும். கிளைம் இன்டிமேஷனை சரியான நேரத்துலையோ இல்லை காலதாமதமாகவோ தெரிவிச்சிருந்தாலும் கிளைம் நிராகரிக்கப்படுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு அவங்க சரி பார்ப்பாங்க. ஒருவேளை
நிராகரிக்கிறதுக்கு ஏதாவது செல்லுபடியாகிற காரணம் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஒரு காப்பீட்டு நிறுவனம் கிளைம் கோரிக்கையை நிராகரிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 13, தகுதியான டெபிட் கார்டை வச்சிருக்கிறவங்க விபத்தில் இறந்துட்டாங்கன்னா விபத்து காப்பீட்டு தொகையை கிளைம் பண்ணுறவங்க எப்படி இருக்கணும்னா, இறந்தவர் தன்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் நாமினி பேரை ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கிளைம் தொகை நாமினிக்கு போய் சேரும். ஒருவேளை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா நாமினி பேரை ஆட் பண்ணாமல் இருந்தால் கூட அக்கௌண்ட்டில் உயிரோடு இருக்கிற இன்னொருத்தருக்கு கிளைம் தொகை கிடைக்கும். ஒருவேளை பேங்க் அக்கௌண்ட்டில் நாமினி பேரும் இல்லை, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் இல்லை அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி சட்டப்பூர்வ வாரிசியாரோ அவங்களுக்கு இந்த கிளைம் தொகையை கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 14, கிளைம் அமௌண்ட்டு கொடுக்கறதுக்கு மேற்கொண்டு வேறு ஏதாவது ஆவணம் தேவைப்பட்டுச்சுன்னா கேட்பாங்க, அதை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.